என்னங்க இது பிரச்சனை? இந்த வீட்டுல ஒரு விஷயம் கூட ஒழுங்கா நடக்காது போல இருக்கு. உங்களுக்கு ரவுடித்தனம் பண்ணாதான் புரியும்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்கிட்டயும் பல வழிகள் இருக்கு. அந்த கன்யாவை உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிய. தப்பு பண்ணவன் நான். கடவுள் எப்படி அவருக்கு தண்டனை கொடுக்கலாம்? பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே. நீ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இனி இந்த உலகம் நம்மை கணவன் மனைவியாக காண மாட்டார்கள். அஞ்சனை, என்னுடைய 4வது மகன்தான் இந்த மாருதி. இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். சிவஞானம் மற்றும் சண்முகம் இவர்களை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. உங்க அண்ணன் சிவஞானத்தை பார்த்து எப்படியாவது சொத்து விஷயத்தை தீர்த்து வைக்க சொல்லு. உங்க அண்ணனும் அண்ணியும் கடையையும் வீட்டையும் நம்ம பேருக்கு பிரிச்சு எழுதி கொடுத்தா மட்டும்தான் ஏன் குழந்தை அவங்க கிட்ட இருக்கும். கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை என்னும் கோலம் அதிலே சொந்தங்கள். உன் கணவனோட ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி கொடுங்கன்னு அந்த கடவுள் கிட்ட தலைவணங்கி நின்னா உன் அகங்காரம் உடைஞ்சிடும்னு சொல்லு. இந்த வீட்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த பொண்ணுதான். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஆனந்த கணமாக பூவின் நறுமணமாக. முதல் நாள்ல இருந்தே பிரின்ஸுக்கு காம்னா மேல தப்பான எண்ணம் இருந்திருக்கு. பிரின்ஸ் என்ன பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணாரு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல கூட காம்னா உடம்புல இருக்கிற அடையாளங்கள் பிரின்ஸோட கொடூரத்தனத்தால ஏற்பட்டதுன்னு தெரியுது. இந்த எல்லா ஃபேக்ட்ஸையும் கவனத்துல கொண்டு தீர்ப்பை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.